அந்த தகுதி தேர்விலே தேர்ச்சி பெற வேண்டும். அப்படி தேர்ச்சி பெறவிட்டால் அவர்கள் பணியிடம் நீக்கம் செய்யப்படுவார். அதுல ஒன்றரை அதே போல 1.5 லட்சம் ஆசிரியர்கள் இன்றைக்கு அவர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அவர்களுக்கு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேணும். இந்த அரசாங்கம் அதற்கு இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கல. அவர்களுக்கு பணி பாதுகாப்பு இந்த அரசு வழங்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டு தமிழகத்தில் 196 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்குது. அதுக்கு 96 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே பிரின்சிபால் இல்ல. எப்படி அந்த கல்லூரி இயங்கும்? எப்படி அங்க இருக்கிற மாணவர்கள் படித்து பட்டம் பெற முடியும்? இப்படிப்பட்ட அவல நிலையில திரு ஸ்டாலின் பேசுகிறார் கல்வியிலே சிறந்த தமிழ்நாடு என்று. அத்தனையும் பொய் தானே. அதே போல இந்த அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியிலே ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, குறிப்பா அறிஞர் மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி, வசிக்கின்ற பகுதி, தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி, ஏழை தொழிலாளி அதிகமாக வசிக்கின்ற பகுதி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்குடன் ஏற்கனவே அவள் குடிசையில் வாழ்ந்துகிட்டு இருந்தா அந்த ஏழை மக்களுக்கு அற்புதமான பல லட்சம் மதிப்பில் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல அந்த குடும்பத்தில் திருமணமாகி தனி குடித்தனம் போனா அவர்களுக்கும் அதை கண்டறிந்து அந்த அறிஞர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த மக்களுக்கும் அதே போல ஏழை தொழிலாளிகளுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கமே சொந்தமா நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.